ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஸ் செடியில் ரொம்ப நாளாக வந்துட்டு பூக்களே பூக்க மாட்டேங்குது, மொட்டு வைக்க மாட்டேங்குது, எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கான இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரோஸ் செடியில் வந்துட்டு பூக்களே பூக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்காக என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸு. நான் நர்சரியில் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது ஒரு பூவோடு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, இது வந்து பூக்காது, நீ வீட்டுக்கு கொண்டு போன அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் அங்கே நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து பூத்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்துட்டு ஒரு மாதிரி இதாக தான் வளர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் ஃபுல்லுமே கருக ஆரம்பிக்கும், பூக்களே கொடுக்கவே செய்யாது. அந்த பக்கத்தில் இருக்கிறத பார்த்திங்கனாலே தெரியும், மொட்டெல்லாம் கருகும், பூக்கள் கொடுக்காது. கொஞ்ச நாள் அப்படியே தான் இருந்தது. இதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, நல்ல பூக்கள் தருதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை நான் வாங்கினேன். வரும்போது ஒரு கம்போடு தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வேறு பிரான்ச்சஸ் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ஸ்டெம்பு தான். இந்த ஒரு ஸ்டெம்பில் எப்படி வளரும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தாங்க நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூக்கள் கிடைக்கும். நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு டைரெக்டாக வந்துட்டு இப்போதைக்கு காட்ட முடியாது. என்னோடய வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லாதனால எனக்கு வாய்ஸ் வந்துட்டு சரியாக கொடுக்க முடியல. டைரெக்டாகவும் உங்களுக்கு அதை எப்படி தெளித்து காட்டணும் அப்படின்றதையும் என்னால் காட்ட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, மாட்டுச்சாணம் இருக்கு இல்லையா, ஸோ பச்சையாக இருக்கிற மாட்டுச்சாணம் அதில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. பக்கத்தில் உங்கள் வீட்டில் யாராவது மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா அது போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. போட்ட உடனே நம்ம எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் லேட்டானாலும் அதில் புழு வச்சுருவோம். அதனால தான் போட்ட உடனே கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். அதை 15 நாளைக்கு நல்லா வந்து ஊற விடணும் தண்ணியில். மறுபடியும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல புழு வைக்காது. உடனே எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் லேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது புழு வைக்கும். அந்த காரணத்தினால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்ல வேண்டியதாக போயிட்டு. 15 நாளுக்கு அப்புறமா நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இலைகளுக்கு மேலே எல்லாமே நல்லா கையை வச்சு தெளித்து விடுங்க. நல்ல இலைகள் நனையிறபடி, அந்த தண்டுகள் நனையிறபடி தெளித்து விடுங்க. இப்படி நம்ம தெளித்து கொடுக்கும்போது பூக்காத செடிகள் எல்லாமே பூக்கள் வந்துட்டு நல்லா வைக்குங்க. 10 நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரோஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடத்துல இலைகள் பழுத்து, இலைகள் கருத்து, இந்த காஞ்சது போல் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரியான பாக்டீரியா இருக்கிற இடத்துல ஃபுல்லுமே இந்த தெளிக்கும் போது அந்த பாக்டீரியாவில் வேகமாகவே செத்து போயிடும். செடிகள் வந்துட்டு சரியாகும். நீங்கள் அங்கங்கே பார்க்க முடியும் அந்த இலைகள் எப்படி கருகி இருக்குது அப்படின்றதையும். இந்த சாண கரைசலில் வந்துட்டு இலைப்புள்ளின்னு பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சு போகும். பூக்காத செடிகளுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு பூக்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம இந்த மாட்டு சாணத்தை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கையால் அந்த சாணத்தை கரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் நல்ல இலைகள் தண்டுகள் மேலே படுற மாதிரி போட்டுக்கோங்க. என் செடிக்கு யூஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் வந்து ரிசல்ட் சொல்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு அதை தெளித்ததை மட்டும்தான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது மற்ற பூச்செடிகளுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க. மற்ற எந்த செடிகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம், ரோஸ் செடிகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.